அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பை பற்றிய நேற்று தொடர்ச்சியாக ஒருவருக்கு காலையில் எழுந்தது முதல் இரவு வரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. நோன்பை பிடிக்க வேண்டிய நேரம் முழுவதும் எதை உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்துள்ளார். ஆனால் நோன்பு வைப்பதாக இவர் எண்ணவில்லை. ஏதாவது கிடைத்தால் சாப்பிட்டு இருப்பார். நோம்பாளியைப் போலவே இவர் எதையும் உட்கொள்ளாவிட்டாலும் நோன்பு நூற்கும் தீர்மானம் எடுக்காததால் இவர் நோன்பு வைக்கவில்லை. இவ்வாறு மனதால் முடிவு செய்வதுதான் நிய்யத் எனப்படுகிறது. ஒருவர் ரமலான் மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக 4 மணிக்கு எழுகிறார். வழக்கத்திற்கு மாறாக இந்த நேரத்தில் சாப்பிடுகிறார். நோன்பு நிற்கும் எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருப்பதன் காரணமாகவே இவர் இப்படி நடந்து கொள்கிறார். எனவே இவர் நிய்யத்து செய்து விட்டார். இன்னும் சொல்வதாக இருந்தால், இரவில் படுக்கும் போதே சகருக்கு எழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் படுக்கிறார். இதுதான் நிய்யத்து. இதற்கு மேல் வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை கூறுவதற்கு நிய்யத் என்ற நம்பிக்கையில் நாம் நடைமுறை பார்க்கிறோம். நவ்வைத்து சாமுஹதி அன்னதாயி ஃபர்லி ரமலானி ஹாதி சன்னதி லில் ஹாய் தாலா, இப்படி இந்த வாசகம். இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நிய்யத்து செய்கிறேன். இது தமிழில் சொல்லக்கூடிய சொல்லி பார்க்கிறோம். இதை ஒன்றும் அல்லாஹ்வோ அந்த தூதரோ நம்ம காட்டி தந்திருக்கணும். அதற்கு பிந்த சஹாபாக்களோ அந்த தாபியன்களோ தபு தாயன்களோ அல்லது இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க 4 இமாம்களோ யாருமே காட்டித்தரல. இந்தியாவிலும் இது போன்று இந்த இலங்கை போன்ற பகுதியில் இந்த நிய்யத் என்ற இதை சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். நிய்யத் என்பது பொருள் மனதால் நினைத்தல் என்பதாலும் நபிகள் நாயகம் அவர்கள் இதை கற்றுத்தராதாலும் இதை விட்டொழிக்க வேண்டும். யாரேனும் தமது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரானால் அது நிராகரிக்கப்படும் என நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் முஸ்லிம்ல பார்க்கலாம். மேலும் நிய்யத் என்ற பெயரில் சொல்லித்தரப்படும் வாசகத்தின் பொருளை சிந்தித்தால் கூட அது இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிரானதே உள்ளது. ரமலான் மாதத்தின் பரலான் நோன்பை அதாவது நாளை பிடிக்கிற நீ செய்யத்து செய்கிற என்பது பொருள் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாள் என்பது மகரிப்பிலிருந்து ஆரம்பமாகிறது. இஸ்லாம் பற்றிய அறிவு பெரிய அளவில் இல்லாதவர்கள் கூட நாளை வெள்ளிக்கிழமை என்றால் வியாழன் பின் நேரத்தை வெள்ளியிட வேண்டிய வழக்கமுடையவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்.